ஈழமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ண போறோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் ரெண்டையும் வந்து நம்ம பேசலாம்னு இருக்கோம். இன்னைக்கும் இது தொடர்பா நம்ம கூட பேசுறதுக்காக பிரியகுணன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். இப்ப நேத்து நாம டைட்டில் போட்டதுதான் ஒரு பக்கம் அடிபட்டிருக்கு, பட் கட்டு போட்டுட்டு வர்றது இன்னொரு பக்கம். நம்ம ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்லை. அப்புறம் வந்துட்டு மனிதாபிமானம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்திடுவாங்க. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பேசித்தான் ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையினால நம்ம பேசுறோம். ஏன்னா நம்ம கண்டினியூஸா இதை பார்த்துட்டு இருக்கோன்றதுனால இதை கூட நம்ம வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணலைன்னா நல்லா இருக்காதுன்றதுதான். எனக்கு ஹவு கம் இட்ஸ் பாசிபிள் ஃபார் ஹிம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்துட்டு ஒன்னும் எல்லாம் ஐஸ் பேக் கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் எங்க வெளியில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க, அங்க என்ன கொடுத்தாங்க என்னன்றது பிக் பாஸ்க்கு சப்மிட் பண்ணாரா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. இதுல என்னன்னாக்கா ராணுவுக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைட்ல லிகமெண்ட் டேர் ஆயிருக்கு. அதுதானே உண்மை, அதுதானே அவர் சொல்லிட்டு இருக்கிறது. பட் எனக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்னன்னா, நைட் அவர் தூங்குறப்போ அந்த டேர் ஆன லிகமெண்ட் பக்கம் வந்துட்டு எப்படி அவரால் லெஃப்ட் சைடு ஃபுல் அந்த ஹெட்டோட ஃபுல் வெயிட்ட வந்துட்டு அந்த பக்கம் போட்டுட்டு படுக்க முடியும்ன்றதுதான் கேள்வி. என்ன டேர் ஆயிருக்குனாக்கா நம்மளுக்கு தெரியும், நம்ம சும்மா ஒரு கீறல் விழுந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகும்னு தெரியும். சோ அந்த மாதிரி இடத்துல ஒரு தலையோட வெயிட் அது மேல போட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி படுக்க சாத்தியமா அப்படின்னு கேக்குறேன். இத விஷால் வேற பாத்துருக்காரு. அவரும் வந்துட்டு உத்து உத்து பாத்துட்டு தான் போனாரு விஷால். எதுக்கும் அந்த பக்கம் சைட் கிராஸ் பண்றப்ப 2 வாட்டி திரும்பி திரும்பி பாக்குறாரு. பட் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேக்குறேன். இல்ல வந்துட்டு பெயின் கில்லர் எல்லாம் கொடுத்தாக்க அது வலி தெரியாம திரும்பி இருப்பாரோ? இல்ல, பெயின் கில்லர் கொடுத்தான்னா வந்து இது ஒர்க் அவுட் ஆக போய் நீங்க எவ்வளவு பெயின் கில்லர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பெயின் இருக்கத்தான் செய்யும். நீங்க வந்து பெயின் கில்லர்னால அந்த பெயின் இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுலாம் இது அது வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடு வந்து கண்டிப்பா. உங்களுக்கு அடிபட்டிருக்குங்கிறப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு அந்த கையை தூக்குறதே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துரும். அது வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு தெரிஞ்சு ராணப்ட இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கையை ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேண்டை நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. விஷால் தான் வந்து ஐஸ் பேக் வைக்கிறாரு. ஐஸ் பேக் வைக்கும்போது கையெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறாரு ராணவ். ஸோ எனக்கு தெரிஞ்சது லிகமெண்ட் டேர்லாம் அப்படின்லாம் எனக்கு தோணல. அது மேபி சம் சார்ட் ஆஃப் மசில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தான் என்னமோ இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இது லிகமெண்ட் இயர்லாம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ராணவ் சொல்றபடி பார்த்தா அவரால் திரும்பி கூட படுக்க முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் வந்து அவரை கம்ப்ளீட் அவருடைய ஃபுல் பாடியோடைய வெயிட்டையும் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டு கொடுக்குறாருங்கிறப்போ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கேள்வி வருது. அப்போ அவர் சொல்றது வந்து உண்மையா அப்படிங்கிற கேள்வி அங்கே தான் வருது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் டீமோடைய டாக்டர்ஸ் அந்த டீம் வந்து ஏற்கனவே சாச்சனா இஷ்யூல சாச்சனா வந்து 1 வீக் நடக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு சொன்னாங்க. சாச்சனாக்கு வந்து காலில் அந்த டிஷ்யூ இதெல்லாம் இதாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் சாச்சனா 2 நாள் நடந்தாங்க. அந்த அந்த அதிசயம் வந்து பிக் பாஸ் டீம் அந்த டாக்டர்ஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி பார்க்குற ரசிகர்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்களா, இல்ல வந்து உண்மையாவே அதுதான் வந்து இஷ்யூவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிக் பாஸ் டீம் தான் இதை பத்தி இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பா. ஏன்னா இப்ப ராணவ் வந்துட்டு ஃப்ரம் த பிகினிங் வந்துட்டு பிராங்க் பண்றேன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு என்ன ஷோல வரணும்ன்றதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இது கூட வந்துட்டு இப்ப வரைக்குமே என்னால இது சீரியஸாவே எடுத்துக்க முடியல. எல்லாம் ஃபைனலா எல்லாம் வருத்தப்பட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு இது பிராங்க் அப்படின்னு விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் பிக் பாஸும் சேர்ந்து விளையாடுறாரான்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன மெடிக்கல் சம்மரி சப்மிட் பண்ணிருக்கணும் உள்ள வரணும் அப்படின்னா. பட் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நடந்துட்டு இருக்குன்னு. பட் இவங்க சொன்ன மாதிரி, பிக் பாஸ் சொன்ன மாதிரி, நான் இவங்க தனியா மென்ஷன் பண்ணேன். நான் பர்பஸா அந்த மென்ஷன் பண்றது பிக் பாஸோட வாய்ஸ் சொன்ன மாதிரி லெகமெண்ட் டேர் ஆயிருக்குன்றத லெஃப்ட் சைட்ல சொல்றாரு. அந்த லெகமெண்ட் டேர் ஆயிருந்தாக்கா அந்த பக்கம் திரும்பவே முடியாது, திரும்பி படுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜுக்கு அதுதான் தெரியும். சோ நீ சாச்சனா பத்தி பேசுறன்றப்போ அதுதான் எனக்கும் ஒரு குவெஸ்டின் ஆயிருந்தது. என்னன்னாக்கா விஷால் அருண் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு ஓடினாரு, அதுக்கப்புறம் விஷால் தூக்கிட்டு ஓடினாரு, வாஷ்ரூம்க்கெல்லாம் இவங்க 2 பேரும் தூக்கிட்டு ஓடினாங்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த கோல்ட் வின்னர் டாஸ்க் கொடுக்கறப்போ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மைக் பிக் பாஸ் வாய்ஸ் கேக்குது, சாச்சனா மைக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாச்சனா அது மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, காலில் அடிபட்டு இருக்கிறது.
ஒரே ஓட்டம் ஓடுறாங்க. இது எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. முத்து, சத்யா, சௌந்தர்யா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அங்க இருந்து ரஞ்சித் சார் அவர் பார்த்துட்டு சத்யா பாத்தியா அப்படின்னுட்டுன்னு அவரு ஒரு குரல் கொடுக்குறாரு. நான் தான் சொன்னேனே இதெல்லாம் சும்மான்னு சொல்லிட்டேன்னுட்டுன்னு சத்யாவும் சொல்றாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சோ பிக் பாஸோட டாக்டர்னு என்ன சொல்றாங்க? அப்போ நீங்க டாக்டர் சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா? இது வந்துட்டு மிரக்கல்னுட்டு நீ சொன்ன மாதிரி எடுத்துக்கணுமா? இல்ல வெரி ஸ்பீடி ரெக்கவரின்னு எடுத்துக்கணுமா? இல்ல சாச்சனாக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு போல்ட்னஸ் இருக்கு, அவங்க எல்லாமே தாங்கிக்கிற இதயம் கொண்டவர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமான்றது தெரியல. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லயே விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிருக்காருன்றது நம்மளுக்கு புரிய வருது. நான் ஒரே ஒரு விஷயம் நான் பிக் பாஸ கேட்டுக்க விரும்புறேன். இப்படி வந்துட்டு ஆக்சிடென்ட் தான், யாரோ வந்துட்டு வாண்டடா எல்லாம் பண்ணல, யாரோ வந்துட்டு புஷ் பண்றது அந்த இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ தே நீட் பெட் ரெஸ்ட் தவிர வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, கேரிங் தேவைப்படுது. அந்த மெடிசன்ஸ் ஆகட்டும், இல்ல ஒத்தடம் கொடுக்கறது ஆகட்டும், பெயின் கில்லர் கொடுக்க, ஏதோ வாட் எவர் இட் இஸ், அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு வைல்ட் கார்டுல கூப்பிட்டுக்கோங்கன்னு கேக்குறோம். இந்த டிராமா வேண்டாம்னு சொல்றோம் நாங்க. இப்ப இதனால டிஆர்பி ஏத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கான்ற ஒரு சந்தேகம் தான் இப்ப நம்மளுக்கு வருது. அது கூட வந்து இப்ப ராணுவ பண்ணிட்டு இருக்கிற அந்த லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறப்போ அந்த டைம்ல இப்ப இந்த சாட்சிநாத் இந்த வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் சீப்பான கேமா தெரியுது எனக்கு. இதை எப்படி பாக்குற ஹரிஷ்? ராணவ் மேல ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா, ராணவ் இதுவரைக்கும் அவர் வந்து அவரே சொல்றதுதான், நான் வந்து சில விஷயங்கள் நான் மக்கள் கிட்ட தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நானே போர்ட்ரே பண்றேன் சில விஷயங்களா அப்படிங்கிறது ராணாவே சொன்னது. அதைத்தான் வந்து நேத்து சௌந்தர்யாவும் சொன்னாங்க. அவனே வந்து சொல்லியிருக்கான், நான் வந்து மக்கள் கிட்ட தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் பண்றேன் அப்படிங்கறது அவனே சொல்றான். அப்படிங்கிறப்போ இது ஏன் அதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சௌந்தர்யா கேட்கறது அது கரெக்ட் தான். நான் அதை தப்புன்னு சொல்லல. சௌந்தர்யா அதுக்கப்புறம் சாரியும் கேட்டிருக்காங்க. சௌந்தர்யா அதுக்கப்புறம் வந்து சாரியும் கேட்டிருக்காங்க. அதை முத்துக்குமார்கிட்ட பேசும்போது ராணவ் சொல்றாரு, என்கிட்ட சாரி கேட்டாங்க சௌந்தர்யா, பட் நான் வந்து கம்ப்ளீட்டா மக்கள் கிட்ட தெரியணுங்கிறதுக்கான அது பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ முத்துக்குமார் சொல்றாரு, நீ 100% கொடுக்குற, அந்த பொண்ணு 200% கொடுக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்குமாரன் சொல்றாரு. முத்துக்குமாரனுக்கு தெரியும் ராணவ் மக்கள் கிட்ட ஏதாவது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாரு அப்படிங்கிற அந்த சீன் போடுறாரு அப்படிங்கிறது முத்துக்குமாரனுக்கு நல்லா தெரியுது. பட் முத்துக்குமாரனுக்கு வேற வழி இல்லை. முத்துக்குமாரன் வந்து நேத்து ராணவ் விழுந்தப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, தீபக்ட போய் சொல்றாரு, நம்ம ராணவ் சேர்த்திருக்க கூடாதோ, நானும் நீங்க மஞ்சரி 3 பேர் மட்டும் ஆடி இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி முத்துக்குமாரன் சொல்றாரு. பட் ராணவுக்கு அடிபட்டு அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ராணவ் மேல ஏதோ கேர் இருக்கிற மாதிரி ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு முத்துக்குமரன். அது எங்க இருந்து அந்த திடீர் பாசம் திடீர் அன்பு வருது முத்துக்குமரனுக்குன்னு எனக்கு புரியல. ராணவ் இஷ்யூல இதுதான் அந்த வெயிட் வந்து லெஃப்ட் சைடுக்கு வெயிட் கம்ப்ளீட்டா போட முடியாது அவங்களால, லிகமெண்ட் டியர் ஆயிருக்கு அப்படின்னா. ஸோ அந்த இடத்துல வந்து பிக் பாஸ் டீம் அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சாச்சனா இஷ்யூலே இது ப்ராப்ளம் ஆச்சு, இது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. பட் அந்த டைம்ல வந்து இதை பெருசா யாரும் எடுத்துக்கல. பட் இப்போ அதே மாதிரியான ஒரு அடிப்பட்டு லிகமெண்ட் டியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள கூட்டிட்டு போய் அவர் வந்து ஜஸ்ட் இதை கட்டு போடுறது வந்து எல்லாரும் போடலாம், யாருமே போட முடியாதுன்னு இல்லை. இது வந்து மெடிக்கல்லயே அந்த இது இருக்கு, எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை வாங்கி மாட்டிக்கிட்டா யாரும் வேணாலும் மாட்டிக்கலாம். நீங்க சீரியல்ஸ் கூட எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெப் சீரியஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் அந்த இது அவைலபிள்ல தான் இருக்கு. ஸோ அது வந்து அது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இதாக மாதிரி தெரியல. பட் லிகமெண்ட் டியர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அதுக்கான டேப்லெட்ஸ் இருக்கணும், அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு பெயின் கில்லர் தனியாக இருக்கணும், பெயின் கில்லர் எப்பப்போ எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டைமிங் இருக்கும். ஸோ அந்த பெயின் கில்லர் எப்பப்போ எடுக்கணுங்கிற டைமிங்க்கு கரெக்டாக அந்த பெயின் கில்லர் போய் எடுக்கிற ராணவ் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா 24/7 லைவ்ல அப்படி எதுவும் காட்டல இது வரைக்கும். அவர் வந்து பெயின் கில்லர் கண்டினியூஸா எடுக்கிற மாதிரி எதுவும் காட்டல. சாச்சனாவுக்கும் எது காட்டல. சாச்சனா சொன்னாங்க நான் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க சாச்சனா. பட் பெயின் கில்லர் எடுத்து சாச்சனாவால பெயின் கில்லர் எடுத்து நடக்க முடியுது. பட் இங்க வந்து உங்களுக்கு ஷோல்டர்ல லிகமெண்ட் டியர்ங்கிறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த வெயிட் அந்த பக்கம் போடுறாரு ராணவ். அந்த வெயிட்ட போட முடியாதுங்கிறது தான் அது எப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. பட் ஸ்டில் பிக் பாஸ் டீம் டாக்டர்ஸ் தான் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இதுல வந்துட்டு இவ்வளவு ரிஸ்க்ல இருக்கும் போது ராணவ இங்கேயே வீட்டுல வச்சிட்டு இருக்கணும்ன்ற கட்டாயம் என்ன இருக்கு பிக் பாஸ்க்குன்றதுதான் என்னோட திரும்ப அதே கேள்வி. திரும்ப நானே அதே என்னோட அசம்ஷன்ஸ் தான் வைக்கிறேன்.
ஒரு பொலிட்டீஷியனோட பையன்றதுனால தான், இல்ல அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க ப்ரொபகண்டா பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்தினால தான் வந்துட்டு ராணுவ இங்க உள்ள இருக்காரா அப்படின்றத கேக்குறேன். ஏன்னா அவர் சும்மா இருந்தாலே கண்டஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு ஒரு இரிட்டேட்டிங்கா தான் நடந்துக்கிறாரு. நான் அன்னைக்கு பேசினப்ப கூட பாரதியாரோட வைஃப் பேர் ராக்கம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் அதெல்லாம் அன்வான்ட் கான்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு, அன்வான்டா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சம்திங் பவித்ரா கிட்ட ரோஸ் எடுத்துட்டு போயிட்டு சுத்திட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்தது. இது என்ன மாதிரி ஷோடா இது அப்படின்ற அளவுக்கு மொக்கையா இருந்தது, கேவலம். ஏதோ ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா கூட நீங்க உள்ள வச்சிருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு பாலிட்டிஷியன் பையன்ற ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும் வச்சுட்டு ராணுவ இங்க உள்ள வச்சிட்டு இருக்கிறதுல எந்த வகையில நியாயம்ன்றதுதான் நான் கேக்குறேன். இது வந்து இப்போ ராணுவம் விளையாடலாமா அப்படின்னுட்டு விஷால் வந்துட்டு அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கேக்குறாரு. அப்ப இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயம், திரும்ப எதனா ஆச்சுனாக்கா அது ஏற்கனவே இதான பிரச்சனை ஆயிருக்கிற கை இப்ப வேற எதனா திரும்ப கொஞ்சம் இது பண்ணினாலும் வந்துட்டு அது வேற மாதிரி போயிடும்ன்றதுனால எல்லாரும் பயந்துட்டு வேண்டான்றாங்க. அப்போ ஒரு கண்டஸ்டன்ட் நீங்க கூட்டிட்டு வந்த அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு மனிதாபிமானம் மனசாட்சி கூட பிக் பாஸ்க்கு இல்லையா, விஜய் டிவிக்கு இல்லையான்றதுதான் என்னோட கேள்வி. இப்ப அவருக்கு ராணுவுக்கு இருக்கிற ஒரே எலிஜிபிலிட்டி வந்துட்டு ஒரு பாலிட்டிஷியனோட பையன், அவ்வளவுதான். இப்போ ராணுவ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் அவங்க கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு ராணுவ கூப்பிட்டு கேக்குறாங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு. ஒரு மைல்டா இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லிக்மெண்ட் டியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னது. மைல்டு இன்ஜுரி சொன்னாங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்கிறாரு. ஆமா சொன்னாங்க அப்படின்னு. சரி ஓகே, நீங்க விளையாடுவீங்களா, உங்களால கேம் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டா நான் ஒரு கையில ஆடி இருப்பேன் பிக் பாஸ் அப்படிங்கிறாரு இவரு. அது அந்த ரிஸ்க் ஏன் எடுக்கிறாங்க எடுக்கணும் இல்ல ஹரேஷ், இருக்கிறவங்களே எல்லாரையும் புடிச்சு தள்ளிட்டு நீதான் அதிகமான பிரிக்ஸே எடுத்த அந்த இடத்துல அந்த மாதிரிதான் அடிச்சு விழுந்து எழுந்திரிச்சுதான் விளையாடணும் அந்த டாஸ்க. அது எப்படி உன்னால ஒரு கையில விளையாடிட முடியும்? அது அந்த ரிஸ்க் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவரை வந்து கேம்ல வச்சுக்கணும், ஏன் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. மேபி அவருக்கு ஒரு 1 வீக்கா ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எப்பயும் இப்போ சாட்சினா வந்து ஃபர்ஸ்ட் டே வெளியில போனாலும் அடுத்த 2 நாள் வந்து அவங்களுக்கு வந்து சீக்ரெட் ரூம்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அது மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம்ல இவர் வந்து ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா கேம்குள்ள கொண்டு வந்தா ஒன்றும் ஆக போறது கிடையாது. அது வரைக்கும் எவிக்ஷன் ப்ராசஸ்ல அவர் இருக்க போறது இல்லைன்னு ஒரு வார்த்தை முடிச்சுட்டா அதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தமாயிடும். பட் அது ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு புரியல. இதுல அவங்க அம்மா வர வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு அம்மா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறப்போ மத்த தாய்மார்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கண்ணுல கண்ணீர் வரும். எதுக்கு ஒரு பையனை சித்திரவதை பண்றீங்க பிக் பாஸ்லன்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. நான் இன்னொரு விஷயம் எனக்கு தெரியல ஹரிஷ், டவுட்டுக்காக கேக்குறேன். இப்ப பிக் பாஸ்ல கண்டஸ்டன்டா வெளி உலகம் மொபைல்ல இருந்து எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாம வெளி உலகம் ஆட்களும் தெரியாம நம்ம உள்ள பத்திரமா வச்சிட்டு இருக்கீங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆகுது, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க. அப்போ யாரோட தயவுல கூட்டிட்டு போறீங்க? எப்படியோ வந்துட்டு விஜய் டிவி அந்த ஒரு இதுல இருந்துதான் யாராச்சும் கூட போவாங்க வருவாங்க. அப்போ அந்த டாக்டர் கிட்ட போறப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஒரு விஜய் டிவிக்கோ இல்ல பிக் பாஸ் டீம் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கோ தெரியல. பிக் பாஸ் வந்துட்டு இதை வந்துட்டு இவர்கிட்ட கேட்டு ராணவ் கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறாருன்றது வந்துட்டு ரொம்ப கவலையான விஷயமா இருக்கு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. இப்ப நீங்க சொல்றீங்க அங்க அவருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ராணவ அப்படின்னுட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, தட் இஸ் ஃபேர், ஓகே. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இதுதான் ராணவுக்கு நடந்திருக்குன்னுட்டு நீங்க தான் அதை வந்துட்டு வெளியில சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு கன்செஷன் ரூமுக்கு அவரை கூப்பிட்டுட்டு உனக்கு என்ன ஆச்சு, சின்ன மைனர் தானா, உன்னால ஆட முடியுமா, இல்ல வீட்டுக்கு போறீங்களா ஏன் கேக்குறீங்க? யூ டிசைடுன்றேன் நான். ஒரு கையில ஒருத்தனால டாஸ்க் ஆட முடியாது. சோ யூ ஹாவ் டு டிசைட் வாட் ஹேப்பன்ன்றது. டோன்ட் ஆஸ்க். இத வந்துட்டு நீ உங்க டீம்ல கேளு, பிக் பாஸ் டீம்ல கேளு, விஜய் டிவில கேளு. ஏன்னா இவங்க 2 பேர் தவிர வேற யார் கூட்டிட்டு போயிருக்க போறாங்க? அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்களா? சோ வை திஸ் டிராமான்றதான் நான் கேக்குறேன். என்ன டிஆர்பி நீங்க ஏத்துறீங்கன்றதான் நான் கேக்குறேன். நான் எனக்கு இதுக்குதான் வந்துட்டு எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இப்ப எப்படி ஆகுதுன்னா ஒரு பையன் மேல வந்து ஒரு முழு பழிய வந்துட்டு மறைமுகமா வந்துட்டு போட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் நான் பாக்குறேன். நான் ஜெஃப்ரி வந்துட்டு பிடிக்கும் பிடிக்காது அவன் பண்றதெல்லாம் மத்த விஷயங்கள் எல்லாம் கேவலமா இருக்கு, தட் இஸ் ஃபைன், ஓகே. பட் ஆனா அவன் மறைமுகமா அவனை ஒரு குற்றவாளி ஆக்கிட்டு இருக்கீங்க. வை திஸ்ன்றதுதான் என்னோட கொஸ்டின். இல்ல என்ன பொறுத்தவரை அந்த இடத்துல ஜெஃப்ரி மட்டுமே அதுக்கு காரணம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல வந்து அருணும் கூட ஃபைட் பண்ணார் ராணவோட. அருணும் ஃபைட் பண்ணாரு, ஜெஃப்ரியும் ஃபைட் பண்ணாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ண 2 பேர்றது இவர் ராணவ்
விலகி போகணும்னு பாக்குறாரு. அந்த நேரத்துல கால் ஸ்லிப் ஆகி ராணவ் கீழே விழுறதுதான் கிளிப்பா இருக்கு. ராணவ் கீழே விழுறதுனால பேலன்ஸ் இல்லாம ஜெஃப்ரியும் ராணவ் மேல விழுறதுதான் கிளிப்பு. பட் ஜெஃப்ரி மேல விழுந்ததுனால வந்து உங்களுக்கு ஷோல்டர்ல வந்து லிகமெண்ட் டியர் ஆகும் அப்படின்னா எனக்கு அது ரொம்பவே டவுட். ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. அதுக்கான மெடிக்கலி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அப்படிங்கிறப்போ அப்படி அதை எப்படி நீங்க வந்து ஜெஃப்ரி மேல நீங்க பழி சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ராணவ் வந்து அவர் கேர்ஃபுல்லா கொஞ்சம் ஆடி இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். கேர்ஃபுல்லா இல்லாததுதான் ப்ராப்ளம்னு நான் பாக்குறேன். அவரு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு எல்லாரையும் தள்ளி விடுறாரு. அருணும் ஜெஃப்ரியும். அருண் வந்து ரைட் ஹேண்ட பிடிச்சிட்டு இருக்காரு, ஜெஃப்ரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரையும் தள்ளி விடுறாரு ராணவ். 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு ஓட பாக்குறாரு. ஸோ அந்த நேரத்துல கால் தள்ளி விழுறது தான் அந்த சீன் பாக்குறது. ஸோ இந்த இடத்துல ஜெஃப்ரி மட்டுமே காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். ஜெஃப்ரி மேல பழி போடுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். கண்டிப்பா. ஏன்னா ஜெஃப்ரின்றப்போ வந்துட்டு எதுக்கு ஒரு சின்ன பையனை ஒரு குற்றவாளி ஆக்குறாங்கன்றது எனக்கு புரியல. இது ஜஸ்ட் கேம். சின்ன பையனை குற்றவாளி ஆக்குறாங்கிறத தாண்டி அந்த அது எங்க போய் முடியுதுன்னு நான் ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்கேன். நானு அது எங்க போய் முடியுது அப்படின்னா இந்த இந்த நார்த் சென்னையில இருந்து வர பசங்க எல்லாம் இப்படிதான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அது அந்த அந்த போர்ட்ரேயல் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. நார்த் சென்னை பசங்க எல்லாம் வந்து அவ்வளவு மோசமான பசங்க எல்லாம் கிடையாது. நார்த் சென்னை பசங்க இன்னைக்கு மற்ற சென்னையில இருக்கிற மற்ற ஏரியா பசங்களை விட நார்த் சென்னை பசங்க இன்னைக்கு படிப்புல நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய டேலண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபுட்பால்ல வந்து அவங்களுடைய ஃபுட்பால் அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாராட்டலாம். அப்படி இருக்கும் அவங்களுடைய கேம் பிளான்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் அழகா வெளிப்படுத்துறாங்க நார்த் சென்னை பசங்கள்லாம். சரி, நீங்க வந்து ஜெஃப்ரி நார்த் சென்னை பசங்க இப்படிதான் பண்ணுவாங்க. நான் ஒரு ட்வீட்டே பார்த்தேன். ஒரு ரிவ்யூவர் ஒரு ட்வீட்டே போட்டிருக்காரு. ரயில்வே ட்ராக்ல கேம் ஆடுறவன் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க எதுக்கு ஆட வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டே பார்த்தேன். ஒரு ரிவ்யூவரோட ட்வீட்டை. ரயில்வே ட்ராக்ல வந்து கேம் ஆடுறவன்னு நீங்க எப்படி சொல்லலாம் ஜெஃப்ரியா? ஏன்னா எனக்கு அது ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு கண்டஸ்டன்ட்டா அவரை வந்து அங்கீகரிச்சு உள்ள கூப்பிட்டுருக்காங்க பிக் பாஸ் டீம். பிக் பாஸ் டீம் தான் முடிவு பண்ணணும் அவர் வந்து உள்ள இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது. பிக் பாஸ் டீமுக்கே ஜெஃப்ரி இருக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறப்போ நீங்க ஏன் வருத்தப்படுறீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பா. சோ எனக்கு இந்த நார்த் சென்னை அதை பத்தி எனக்கு தெரியல. அந்த இதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியல எனக்கு. ஜஸ்ட் ஜெஃப்ரி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். சௌந்தர்யா விஷயத்துல எல்லாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நான் திட்டிருக்கேன். நானும் டிங்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் இந்த விஷயத்துல வந்துட்டு ராணவ் வந்து ஜெஃப்ரி மேல பழி போடுறதெல்லாம் நாட் அக்செப்டபிள். இட் வாஸ் அ கேம். இது வந்துட்டு அங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 27 பிரிக்ஸோ என்னமோ ராணவ் தான் எடுத்திருக்காரு. சோ அந்த இடத்துல நீங்க 4 பேர் சேர்ந்து அடிச்சு புடிச்சு அந்த இழுத்ததுல கூட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆகிருக்கலாம். அதை தவிர்த்து வந்துட்டு இங்க ஜெஃப்ரிய நீ அடிக்க போனேன்னுட்டு அருண் கூப்பிட்டுட்டு கத்திட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு ஒரு 2 பேரும் ஒரு பக்கம் ஜெஃப்ரியோ ஒரு பக்கம் அருண் நீ வந்துட்டு உன்னோட ஸ்ட்ரென்த்தை போட்ட. சோ ஆனா உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு இன்னும் 4 பேர் வந்தா கூட நீ சமாளிப்பன்னு வச்சுக்கோ. சோ இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த இஷ்யூக்களை ஆயிருக்கும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப இதுக்கு மேல உட்கார்ந்து அந்த ஒரு கையை வச்சுட்டு நீ விளையாட போறது இல்ல. What you're going to do is you're going to irritate the other contestants அப்படின்றத நான் சொல்ல வரேன். மத்தவங்க எல்லாம் ப்ரொவோக் பண்ணி அவங்களுக்கு கோவம் வர வச்சு இப்ப சௌந்தர்யாவெல்லாம் கத்த விட்டு இப்போ ராணவ் வந்துட்டு பிளேயிங் ஃபார் முத்துனா. இப்ப முத்து என்ன பண்றாரு, சௌந்தர்யாவை வந்துட்டு எவ்வளவு எல்லாம் டவுன் பண்ண முடியும், எவ்வளவு சான்ஸ் எல்லாம் கிடைக்குது சௌந்தர்யாவை வந்துட்டு வெளியில தப்பா காட்டணும்ன்றதுல வந்துட்டு போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுக்கு ராணவ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து கொண்டு போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் ஹரிஷ் நடக்குது. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அது ஏதோ ராணவ் இஸ் பிளேயிங் எ கேம், பிராங்க் பண்றான் இல்ல அவன் வாண்டடா பண்றான், இவன் எப்பவுமே இப்படிதான் பண்றான், நாங்க சீரியஸா எடுத்துக்கலன்னா அன்ஷிதா சௌந்தர்யா எல்லாருமே சொன்னாங்க. ஓகேவா? இப்ப இங்க வந்து கையில கட்டோட வந்துட்டு ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குது. அப்போ வந்துட்டு மனசை விட்டு எல்லாரும் எந்திரிச்சு சொல்றாங்க, சாரி நான் இப்படி உன்னை பத்தி பேசினேன், தப்பா பேசினேன், சாரி. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு நீ ஆரம்பத்துல இருந்து இப்படி பிராங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. அத மஞ்சரி வந்து இன்சல்ட் பண்றாங்க. பேசுறதெல்லாம் பின்னாடி பேசிட்டு அப்புறம் வந்து சாரி கேக்குறாங்கன்ற மாதிரி மஞ்சரி பேசுறாங்க. வாட் an attitude this மஞ்சரி is havingன்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவங்களை எப்படி செதுக்குனாங்கன்றத எனக்கு தெரியல மஞ்சரிய.
இட் இஸ் ரியலி வந்துட்டு ரொம்ப ரூடா இருந்தது வே ஷி செட். அப்போ சாரி கேட்கறவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நீ சாரி கேட்கறவங்களை எப்படி இன்சல்ட் பண்ற? உனக்கு வந்து ராணுவுக்கு கிட்ட ஒரு கேம் இருக்குன்னா யூ கோ பிளே தட். அடுத்தவங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருங்க? இப்ப இது உனக்கானாக்கா நீ என்ன ஊரை கூட்டி இருப்ப, ஒப்பாரி வச்சிருப்ப. இப்ப நீ என்னன்ற நீ இப்ப நீயும் முத்து எல்லாம் தான் பேசினது, ராணுவ முதலே சேர்த்திருக்க கூடாது இந்த டீம்ல, நம்ம 3 பேர் விளையாடி இருக்கணும், நம்ம 3 பேர் விளையாடி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தான் பின்னாடி பேசுறீங்க. ராணுவ உள்ள போன உடனே அடுத்த செகண்டே ஆனா முத்து ராணுவ வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே வேறையா மாத்துறீங்க, மனிதாபிமானம் பண்றீங்க, அன்னை தெரசா ரேஞ்சுக்கு போறீங்க. என்னன்றதே எனக்கு புரியல இந்த டிராமாக்கள் எல்லாம். அது எப்படி இருந்தது ஹரிஷ்? ராணவ் பண்றது அது உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ராணவ் வந்து இதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு அவரே சொல்றாருங்கிறப்போ யாருமே நம்ப மாட்டாங்க உண்மையாவே. அவருக்கு உண்மையாவே அடிபட்டாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சந்தேகப்பட்டதுங்கிறது ச நார்மல் தான் என்ன பொறுத்தவரை. அது வந்து யாருக்கும் சந்தேகம் வராமலாம் இருக்காது. ஏன்னா ராணுவ் பண்றதே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரம் த பிகினிங் அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. நான் மக்கள்கிட்ட தெரியும். நான் வந்து வேற மாரி தெரியணும். இது முத்துக்குமாரனே சொல்லியிருக்காரே. சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி கிட்ட வந்து முத்துக்குமாரனே சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒரு மாரி போறோம்னா, ராணவ் வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவன் ஒண்ணு பண்றான் அப்படின்னு சொல்லி முத்துக்குமாரன் தான் சொன்னாரு. விஜய் சேதுபதி கிட்ட. ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கத்தான் செய்யும். ராணவ் பண்றது உண்மையா தான் வலிக்குதா ராணவுக்கு? உண்மையா தான் அடிபட்டுருக்கா? இல்ல ராணுவ நடிக்கிறாரா? இல்ல அவர் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து தனக்கு அடிபட்டிருக்குன்னு காமிக்கணும்னு நினைக்கிறாரா? ஸோ அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராணவுடைய அவர் இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காருன்னா, நம்மள இவ்வளவு நாள் பார்த்ததுலயே வந்து அவர் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் பார்த்திருக்கோம். ஸோ அதனால எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரத்தான் செய்யும். பட் அது தப்புன்னு சொல்ல முடியாது. மஞ்சரி வந்து அவங்க என்ன தாட் ப்ராசஸ்ல பேசுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா முத்துக்குமாரும் தீபக் அவர்களும் சேர்ந்து பேசுறப்போ மஞ்சரியும் இருக்காங்க. முத்துக்குமார் வந்து தீபக்கிட்ட போய் சொல்றாரு, ராணவ நம்ம சேர்த்துக்கவே கூடாது, ராணவ நம்ம சேர்த்தது தப்பு, நம்ம 3 பேரும் ஆடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் சொல்றாரு. அத மஞ்சரியும் பக்கத்துலதான் இருக்காங்க. மஞ்சரியும் கேட்கறாங்க அந்த விஷயத்த. மஞ்சரி அப்ப எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. இது வந்து ராணவ் உள்ள போன உடனே, ராணவ் வந்து அருண் உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போன உடனே முத்துக்குமரன் வந்து தீபக்கிட்ட பேசுறாரு. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஆடி இருக்கணுமோ, ராணவ தப்பு பண்றானோ அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் பேசுறாரு. ராணவ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏதோ புனிதரான மாதிரி ஏதோ அன்பு காட்டுற மாதிரி, பாசம் காட்டுற மாதிரி அவ்வளவு சீன் போடுறதெல்லாம் எதுக்கு இந்த சீனு? ராணவ் வச்சு நீங்க எங்க ஏமாறுறீங்க? நீங்க உங்க கேம் ஆடுங்கன்னு தானே எல்லாரும் கேட்கிறோம். முத்துக்குமரன் அவருடைய கேம் ஆடிட்டு இருந்தாரு, நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு அவருடைய கேம. திடீர்னு ஏன் வந்து ராணுவ வச்சு நீங்க சிம்பத்தியா ஒரு கேம் கிரியேட் பண்ணி ஆடுறீங்க? உங்களுடைய கேம் ஆடுங்க. நீங்க வழக்கம் போல எப்பயும் ஆடுற மாதிரி கேம் ஆடுங்க. சிம்பத்தி கேம் எதுக்கு நீங்க ஆடுறீங்கன்னு கேட்கிறோம். அந்த சிம்பத்தி கேம் தேவை இல்ல. ராணுவ அடிபட்டிருக்குன்னா ராணுவ பாத்துக்குவாரு. ராணுவ அடிபட்டிருக்கு, அதுக்கு வந்து விஷால் கேர்டேக்கரா எடுக்கிறாருன்னா விஷால் கேர்டேக் பண்ணிக்கிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பட் அதுக்காக வந்து ராணுவ உள்ள போறப்போ ஒரு பேச்சு, வெளியில வந்தப்போ ஒரு பேச்சு நீங்களே மாத்தி மாத்தி பேசிட்டு அந்த இடத்துல நீங்க உங்களை புனிதராகவும் மற்றவங்களெல்லாம் வந்து தவறான ஆளுகளாகவும் காட்டுறது வந்து அது நீங்க மற்றவங்கள வேற மாதிரி போர்ட்ரை பண்ண நினைக்கிறீங்க. நீங்க அப்படி போய் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ராணவ் தன்னை வந்து மக்கள்கிட்ட எப்படி காட்டணும்னு நினைக்கிறாருன்னு முத்துக்குமரன் வந்து விஜய் சேதுபதி சொல்றாரோ, அதே மாதிரி மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டணும்னு முத்துக்குமரன் இவர் ஒரு கேம் ஆடுறாரு. அதுதான் மாட்டுறாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு வியூவர்ஸ்க்கு புரியும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுல இன்னொரு மத தெரசா வந்து பவித்ரா, அவங்க என்ன பண்றாங்க, கேமரா இருக்கு நல்லா தெரியும், கேமரா இருக்கிற இடத்துல அங்க விஷால் நிக்கிறாரு. சோ இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க, நமக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க. நான் வந்து எதுவுமே சொல்லல, அங்க நடந்தப்போ ராணுவுக்கு நடந்தப்போ அவர் வாண்டடா பண்றாரு, பிராங்க் பண்றாரு, நான் எதுவுமே சொல்லல. பட் ஸ்டில் இங்க பேசினது ஏதாச்சும் வந்துட்டு ராணுவுக்கு கன்வே ஆயிருந்தாக்கா அவருக்கு ஹர்ட் ஆகும்ன்றதுனால வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஜென்யூனா எந்திரிச்சு இந்த மாதிரி நீங்க பண்ணப்போ வந்துட்டு சீரியஸ்னஸ் எங்களுக்கு தெரியல, சாரி ராணவ்னு சொல்லிட்டு நான் ஐ ஸ்டார்டட். இவங்க எதுவுமே சொல்லலையா, பட் சாரி கேட்டாங்களாம். இதை வந்துட்டு கேமரா முன்னாடி மத தெரசா ரெஜிஸ்டர் பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்து இன்சிடென்ட் நடந்த இடம் உன்னோட பக்கத்திலேயே தான்.
ஜெஃப்ரியோ ராணாவுக்கும் விழுந்தது, நீ பிரிக்ஸ் அப்படி வச்சிருக்க உன்னோட பக்கத்திலேயே தான், ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது, நீ கை கெட்டின தூரத்துல நீ பிடிச்சு இழுக்கிற டிஸ்டன்ஸ் தான். அப்போ உனக்கு எங்க போச்சு அந்த மனிதாபிமானம்? என்னடா 2 பேரும் உருண்டு பிறண்டு, எங்கேயோ இருக்கிற அருண் ஓடி வந்துட்டு இது பண்றாரு, நீ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு? இப்போ நீங்க வந்துட்டு பிரிக்ஸ் முக்கியமா மனுஷன் முக்கியமான்றதெல்லாம் வந்து கதை கதையா அளந்துட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த இடத்துல பிரிக்ஸ் போனா போகுது, ஒருத்தமா மனுஷன் வந்துட்டு துடிச்சிட்டு இருக்கான், என்னன்றத பாக்கணும்ன்றதுதான் செய்ய முடியுமே தவிர ஒருத்தரால பிரிக்ஸ காப்பாத்த முடியாது. இவங்க வந்து பிரிக்ஸ காப்பாத்திட்டு இருக்காங்க, பக்கத்துல நடந்திருக்கிற இன்சிடென்ட்டுக்கு வந்துட்டு செவிசாய்க்கவும் இல்ல, அது பார்க்கவும் இல்ல, திரும்பி கூட பாக்குறதுக்கு அவங்க விருப்பப்படல. பட் கேமராக்கு என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க, நான் மதர் தெரசா, நான் வந்துட்டு மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நான் அந்த மாதிரி தப்பா சொல்லல, பட் ஸ்டில் வந்துட்டு ஐ கேம் ஃபார்வர்ட் டு ஆஸ்க் சாரி, ஐ கேம் ஃபார்வர்ட் டு அப்பாலஜி அப்படின்ற மாதிரி ஒண்ணுத்த ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது எப்படி இருந்தது? இது வந்துட்டு உனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல இருக்குன்றது, கேமரா இருக்குன்றது தெரியும். சோ யூ வாண்டட்லி கேம் அண்ட் ரெஜிஸ்டர்டு தான் இது. நீ ஏஞ்சல் கிடையாது பவித்ரா, அதை மட்டும் முதல் தெரிஞ்சுக்கோ. நீ எதுக்கு இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்கன்றது எங்களுக்கு புரியல. நீ கேம் ஆடல, பட் வை திஸ் ஃபேக் டிராமான்றது தான் கேக்குறோம் நாங்க. அந்த கேமரா கான்சியஸ்னஸ் வந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். 100 நாள்ல முதல் 20 நாள் கேமரா கான்சியஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கேமரா கான்சியஸ்னஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் ராணவ் உள்ள வந்ததுக்கு அப்புறமே ராணவ் கிட்ட அந்த கேமரா கான்சியஸ்னஸ் எல்லாருக்குமே வந்துடும். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். இந்த வீட்டுல எல்லாருக்குமே வந்து நம்மளை சுத்தி கேமரா இருக்கு, நம்ம என்னெல்லாம் போர்ட்ரே பண்றோமோ அதெல்லாம் வெளியில வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. ஸோ அதுக்கேற்றபடி எல்லாரும் கேம் ஆடுறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த வகையில தான் பவித்ரா பேசியிருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். பட் ராணவ் கீழே விழுந்தாருன்னா ராணவ் பக்கத்திலேயே தான் பவித்ரா உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பாதுகாத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ராணவ் கீழே விழுந்து வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாருங்கிறப்போ என்ன வலிக்குது ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல ராணவ் கிட்ட. அவங்க அப்பவும் இந்த ஸ்டோன்ஸ் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே தவிர என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஜெஃப்ரி சொல்றாரு, நடிக்கிறாரு, அவன் விழுந்தது வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஏதோ வலிக்குதுங்கிறான், அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்ற உடனே அதுக்கப்புறம் அருண் வராரு, அங்க இருந்து ஓடி வந்து ராணவ் தூக்குறாரு. ராணவ் தூக்கி உள்ள கொண்டு போறாரு. அது வரைக்குமே பவித்ரா உட்கார்ந்துதான் இருக்காங்க. அன்ஷிதா வந்ததுக்கு அப்புறமா தான் பவித்ரா எந்திரிக்கிறாங்க. அது வரைக்குமே பவித்ரா உட்கார்ந்துதான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராணவ் உங்களால ராணவுக்கு வந்து நீங்க சாரி கேட்கறாங்கன்னா நீங்க அந்த இடத்துல கேட்டிருக்கலாம். ஏதாவது தப்பு நடந்திருக்கு, என்னாலதான் நடந்திருக்குன்னு நீங்க நினைச்சிருந்தா ராணவுக்கு சாரி கேட்கணும்னா நீங்க அந்த இடத்துலயே கேட்டுக்கலாம். நீங்க வந்து கேமரா முன்னாடி அது பதிவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கேமரா முன்னாடி நீங்க பதிவு பண்றீங்கன்னா கேமரா கான்சியஸ்னஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்னை சுத்தி 100 கேமரா இருக்கு, 100 கேமரா நான் என்ன பண்றேன் என்ன பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் ஏதாவது பேசியிருக்கலாமோ, என்ன அறியாம நான் ஏதாவது பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கு, அதனால நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி அப்படி வேணா கேட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுதான் காரணமா இருக்கும். அந்த கேமரா கான்சியஸ்னஸ் கண்டிப்பா வந்திருக்கும். இப்போ ராணவ் எப்போ அந்த கேமரா கான்சியஸ்னஸ் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரோ அதுல இருந்து எல்லாருக்குமே அவங்களை சுத்தி கேமரா இருக்குங்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்துருச்சு எல்லாருக்குமே. வந்துருச்சு. இல்ல, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் பி ஜென்யூன்ன்றத சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ சாரி கேளு, எந்திரிச்சு என்ன கேட்கணும் நீனா, நானும் நீ பக்கத்திலேயே தான் இருந்த, எனக்கு வந்துட்டு நீ சும்மா பண்றியா இல்ல நிஜமாவே உனக்கு வலிக்குதான்னு எனக்கு தெரியல, சோ அந்த டைம்ல நான் எந்திரிச்சு வரலன்றதுக்காக மன்னிச்சுக்கோன்னுட்டுன்னு அதை சொல்லி இருந்தாக்கா தெரசா ரேஞ்சுக்கு எடுத்திருக்கலாம் நம்ம. பட் நீ என்ன பண்ணிட்டு இருக்கனாக்கா, மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி, நான் அந்த வார்த்தையே சொல்லல, பட் ஸ்டில் வந்துட்டு அவர் காதுக்கு போயிட்டா ஹர்ட் ஆயிடும்ன்றதுனால நான் சாரி கேட்டேன். சோ இதுவும் வந்துட்டு ஒரு வகையில சீப்பான கேமா தான் பாக்குறேன் நான் பவித்ரா கிட்ட. இதுக்கு நீ ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டே போலாம் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறதுக்கு. அடுத்தது வெல்கம் டு முத்து ஹரிஷ். கண்ணியம் கண்ணியம் கண்ணியம், காதெல்லாம் நிஜமாவே சொல்றேன் புளிச்சு போச்சு அந்த கண்ணியம் என்ற வார்த்தையை கேட்டு. அவரு முத்து பேசுறது என்னமா பேசுறாரு தெரியுமா? இப்ப கூட வந்துட்டு ராணவுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு கல்லு முக்கியம்னாக்கா போய் விளையாடட்டும், மனுஷன் முக்கியம்னாக்கா மனசாட்சி இருக்கிறவங்க மனிதாபிமானம் இருக்கிறவங்கனாக்கா எல்லாரும் வந்துட்டு இங்க பாக்கட்டும் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் அவன் ராணவ உள்ள கூட்டிட்டு போறப்போ நீ போவே இல்லை, உனக்கு அந்த பதட்டமே இல்லை. எங்க இருந்து உனக்கு அதெல்லாம் வருதுன்றது எனக்கு தெரியல. இப்போ நேத்து நம்ம பேசின மாதிரி என்ன கொன்னுட்டு ஒரு பொண்ணை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்ற பேசுற ஆளு கண்ணியத்தை பத்தி எப்படி பேசுற நீ? இதுல இன்னும் ஒரு வீடியோ உனக்கு அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன், விஷால், அது எனக்கு ப்ராப்பரா அது யாருன்னு தெரியல, விஷாலா யாருன்னு, அப்படியே தூக்கி திருப்பி போடுற. இதுக்கு பேரு தான் கண்ணியமா? இப்ப நீ சொல்ற கண்ணியம்ன்றது இதுதானா? அப்படிதான் என்னோட கேள்வி. இதுல இவர் போட்டுட்டு திரும்பி ஜாக்க பாக்குறாரு, ஜாக் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க, ஜாக்க பாக்குறாங்க, ஜாக் இப்படி தலையாட்டுறாங்க.
சோ நான் ஜாக் என்ன கேக்குறேனாக்கா, நீ எதுக்கு நீ தலையாட்டுற? நீ இப்ப தேர்ட் ப்ரோமோல வந்துட்டு இந்த வீட்டுல மனிதாபிமானமே இல்லைன்னு கத்துன்னு கத்துறாங்க. அப்போ இந்த கண்ணியமும் மனிதாபிமானமும் இல்லாதவர்கள் தான் வந்துட்டு இத பத்தி பல தடவை வந்துட்டு உச்சரிச்சுட்டே இருக்காங்க. இது எப்படி இருந்தது உனக்கு? இல்ல கண்ணியம், மனிதாபிமானம் வந்து இந்த டாஸ்க்ல வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்க்ல வந்து நீங்க என்ன மனிதாபிமானத்த பார்த்தீங்க இதுல காட்டுறதுக்கு? டாஸ்க்ன்னு வந்துட்டா கேமா பார்க்கணும். மனிதாபிமானம் காட்டக்கூடாது. கண்ணியம் பார்க்கக்கூடாதுன்னு முத்துக்குமாரும் சொன்னாரு. முத்துக்குமார் தான் வந்து அது எல்லாருக்கும் சொன்னது. விஜய் சேதுபதியும் அத அக்செப்ட் பண்ணாரு. இல்லன்னு கிடையாது. விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணாரு. மனிதாபிமானமே இருக்கக்கூடாதுங்கிறது அரக்கர்களோட குணம்னு சொல்லி ஒரு டாஸ்கே குடுத்துருக்கோம். அதுல போய் நீங்க எப்படி மனிதாபிமானத்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி ஜாக்லின் கிட்டயும், சௌந்தர்யா கிட்டயும் கேள்வி கேட்டார். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க வந்து மனிதாபிமானமே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறது என்ன பொறுத்தவரை சரியா இல்லன்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் கண்ணியம்னு சொல்லிட்டு நீங்க வந்து அகைன் நீங்க எல்லாரையும் மார்க் பண்றீங்க. முத்துக்குமரன் எல்லாரையும் மார்க் பண்றாரு. சௌந்தர்யா மார்க் பண்றாரு, ராயனை மார்க் பண்றாரு, ஜாக்லினையும் மார்க் பண்ணியிருக்காரு. எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. அன்ஷிதாவை மார்க் பண்றாரு. அன்ஷிதா அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. நீங்க பண்ண ஆஹா, நாங்க பண்ண ஓஹோவா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டாங்க. இவர் எல்லாரையும் மார்க் பண்ணலாம். ஆனா இவரை யாராவது மார்க் பண்ணா உடனே விஜய் சேதுகிட்ட போய் அவங்க இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அதனாலதான் இதாகுது, ட்ரிகர் ஆகுது. நீங்க ரியாக்ஷன் கொடுத்தா தப்பு இல்ல, மத்தவங்க ரியாக்ஷன் கொடுத்தா அது தப்பா அப்படின்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. அதைத்தான் அன்ஷிதா இப்ப கேக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஆஹா, எங்களுக்கு வந்து ஓஹோவா அப்படிங்கிறாங்க. சோ அவரு முத்துக்குமரன் வந்து தன்னோட கேம் ஆட தெரியல அவருக்கு இன்னுமே. அவர் வந்து எங்கேயோ விலகி போறாருன்னு தான் நான் பாக்குறேன். முத்துக்குமரன் அவருடைய கேம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் இப்ப என்னன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதுல ஓட்டு வாங்க முடியுமான்னு பாக்குறவரோங்கிறதா நான் நினைக்கிறேன். அதுக்குதான் ராணுவ வச்சு சிம்பத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறேன் நான். பட் நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு உங்களுக்கு வெளியில. முத்துக்குமாருக்கு வந்து நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு வெளியில. பிஆர் ஒர்க்கெல்லாம் தாண்டி நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு. பிஆர் ஒர்க் வந்து ஒரு 10% ஓட்டு வாங்குறாங்கன்னா அதை தாண்டி உங்களுக்கு ஒரு 15% ஓட்டு இருக்கு, ஃபேன் பேஸே இருக்கு. ஸோ அந்த 15% ஓட் ஃபேன் பேஸை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறத பொறுத்து தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகும். பட் ஸ்டில் நீங்க வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ராணா உள்ள இருக்கும்போது நீங்க ஒன்று பேசுறீங்க, வெளியில போனதுக்கு அப்புறம் ஒன்று பேசுறீங்க. அது வந்து அது அங்க எங்க போச்சு உங்க கண்ணியம் அப்படின்னு தான் கேட்பேன் நான். ஏன்னா ராணவ் வந்து கூட்டிட்டு போன உடனே அவரை சேர்த்துக்கவே கூடாது நம்ம அப்படிங்கிறீங்க. ராணவ் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ராணவை பத்தி தப்பாவே நினைக்கிறீங்க, ராணவ் தப்பாவே பேசுறான்னு நினைக்கிறீங்க, அவன் போர்ட்ரே பண்றான், சில விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நடிக்கிறான்னு சொல்றீங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாரு. இது நீங்க ஒரு பக்கம் பாக்குறதுக்கு நீங்களும் அதே தான் பண்றீங்க. இன்னொரு பக்கம் நீங்க வந்து அப்படியே மாத்தி பேசுறீங்க. உங்களை மாதிரி மாத்தி பேசுறது எல்லாராலையும் வராது முத்துக்குமரன் தான் நான் சொல்லுவேன். இவரை மாதிரி யாராலையும் மாத்தி பேச முடியாது. இதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாரு. இப்ப இவங்க என்ன சூஸ் பண்றாங்களோ, விளையாடுறதோ இல்ல வந்து ராணுவுக்காக விட்டு கொடுக்கறதோ பண்றாங்களோ பண்ணட்டும், அப்பதான் அவங்கவுங்க சுயம் தெரியும் அப்படின்றாரு. உன்னோட சுயம் வந்துட்டு தெரிஞ்சு பல நாட்கள் ஆச்சு முத்துன்றதுதான் நாங்க சொல்ல விரும்புறோம். ஏன்னா வந்து நீ பாடிட்டு இருக்கிறது வந்துட்டு கேம் கிடையாது. நீ டாஸ்க், ஸ்ட்ராட்டஜி, என்னென்னமோ வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க பாரு, அது எதுவுமே கிடையாது. நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது வில்லன் தனம். நீ என்ன பண்ற, பாத்துட்ட, நீ உனக்கு அதிகமா இருக்கிறது வந்துட்டு சௌந்தர்யாவை வெளியில எப்படியாச்சும் அனுப்பணும். அதுக்கு அந்த பொண்ணை எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியும்ன்றதுல வந்துட்டு நீ ரொம்ப ஆக்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு ராணுவ வந்துட்டு உனக்கு ஒரு தூண்டுகோலா யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா அது அந்த கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். இந்த வே ஆஃப் மூவிங்கே வந்துட்டு வேறையா இருக்கு. சோ இது நாட் ஃபேர்ன்றதுதான் பாக்குறேன். இதுல வந்துட்டு நீ 3வது ப்ரோமோ பாத்தியான்றது எனக்கு தெரியல. பவித்ரா கடிச்சிட்டாங்கன்னுட்டுன்னு அது என்னமோ நாய் கடிச்சு இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு ஒரு ரேஞ்சுக்கு வந்து அப்படி ஒரு பேச்சு பேசுறாங்க. பவித்ரா கடிச்சிட்டா, மிஞ்சி போனா என்ன கடிச்சிருக்க போறாங்க. இதுக்கு வந்துட்டு ஜாக் நீ இப்படி எல்லாம் ஆடக்கூடாதுன்றாங்க, பவித்ரா வந்துட்டு நீயும் இப்படி ஆடக்கூடாதுன்றாங்க. இதுல வந்துட்டு மஞ்சரி என்னமோ ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி வந்துட்டு ஒரு பிஹேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா கிட்ட சண்டை போடுறாங்க. பவித்ரா நீ வேணும்னா நீ கடிச்சுக்கோன்றாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா வந்துட்டு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா, இப்ப வந்துட்டு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு நம்ம பாட்டு விளையாடலாம். ஹூ ஆர் யூன்றதுதான் கொஸ்டின். எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான். நீ எல்லாரையும் வந்துட்டு
கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு இருக்கிற. நீ முத்து கூட சேர்ந்து நீயும் முத்துவோ வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் போட்டுட்டு முதல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே இனிஷியல் டேவே வந்துட்டு முத்து வந்துட்டு டாமினேட்டிங் அதர்ஸ்ன்றதுதான் பிரச்சனையா இருந்தது. சோ யூ பீப்பிள் ஃபர்ஸ்ட் டேக்கு போயிட்டீங்க ரெண்டு பேரும். இப்ப கூட்டணி அமைச்சிட்டு என்டையர் பிக் பாஸ் ஹவுஸ வந்துட்டு உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறீங்க. நீ யாருமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு? இல்ல என்ன பொறுத்தவரை அந்த இடத்துல அதுதான் மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கறாங்க எல்லாருமே. அந்த இடத்துல அந்த கேம்ல மனிதாபிமானம் இருக்கணும். கொஞ்சமாவது ஃபேரா ஆடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. பட் ஃபேரா ஆடுறது தான் கேமு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவும், ஜாக்லினும் அந்த அரக்கர் டாஸ்க்ல சொன்னப்போ, ஃபேர் ஆடுறதெல்லாம் கேம் கிடையாது. டாஸ்க் தான் கேமு. டாஸ்க் நம்ம இஷ்டப்படி ஆடலாம். நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. அவங்கவங்க இஷ்டப்படி ஆடுறது தான் டாஸ்க்கு. அவங்க எப்படி ஆடுறாங்களோ ஆடட்டும். நம்ம அதுக்கேத்தபடி நம்ம பதிலடி குடுப்போம்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ வந்து அவங்களுடைய கேம் ஆடும்போது, அத எப்படி நீங்க ஆடலாம்? இப்படிலாம் ஆடக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ம். ஸோ நீங்க வந்து அரக்கர் ஏஞ்சல் டாஸ்க்ல நீங்க சொன்னது சரி அப்படின்னா, இந்த டாஸ்க்ல நீங்க இப்ப சொல்றது தப்பு இல்ல. 2ம் கண்டிப்பா. கான்ட்ராடிக்ட் ஆகுதுல்ல. 2மே வேற வேற இதா கான்ட்ராடிக்ட் ஆகுதுல்ல. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து மஞ்சரி ஆகட்டும், முத்துக்குமாரன் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து தனக்குன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அடுத்தவங்களுக்குன்னு இன்னொரு செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு ஃபாலோ பண்றாங்க. அதுதான் வந்து அது பார்க்கறதுக்கு அழகா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு ஒரு டாஸ்க்ல வந்து மனிதாபிமானமே இருக்கக்கூடாது. ஒரு டாஸ்க்ல வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு, இன்னொரு டாஸ்க்ல மனிதாபிமானம் எங்க போச்சு? மனிதாபிமானம் செத்து போச்சா? அ ஃபேரா ஆடுங்க. கேம ஃபேரா ஆடுங்க. ரூல்ஸ் படி ஆடுங்க. இந்த ரூல்ஸ் படி ஆடுங்கன்னு தான் சௌந்தர்யாவும், ஜாக்லினும் அப்பவும் சொன்னாங்க. அப்போ நீங்க கேட்கல. அப்போ இதுதான் டாஸ்க் இப்படிதான் ஆடணும்னு நீங்க தான் சொன்னீங்க. அதே மாரி தான் இதுதான் டாஸ்க் இதுதான் இப்படிதான் ஆடணும்னு சொல்லி எல்லாரும் சொல்றப்போ, நீங்க வேற மாரி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றீங்க. ஸோ அது தப்புன்னா இது தப்பு. அது ரைட்னா இதுவும் ரைட்டு தான். ரைட். இல்ல இப்போ பிக் பாஸ்க்கே வந்துட்டு பிக் பாஸ் இப்ப அவங்க ஸ்பான்சர் பண்றவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. சௌந்தர்யா அண்ட் ஜாக் தான் வந்துட்டு ப்ராப்பரா கான்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறது. அவங்களுக்கு தான் வந்துட்டு அவங்க பண்றது மட்டும் தான் வந்துட்டு பிக் பாஸ் பேச வச்சிட்டு இருக்குன்றது வந்துட்டு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இந்த பீப்புள் வாஸ் ஸ்பான்சரிங் எண்டமோல்ல இருந்து பானிஜேல இருந்து விஜய் டிவில இருந்து எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கு. சோ கேமரா இஸ் போக்கசிங் ஆன் ஒன்லி சௌந்தர்யா அண்ட் ஜாக் தான் இப்போ. ஜாக் சும்மா படுத்துட்டு இருந்தா கூட அது மேல ட்ரோன் வச்சு எடுத்த மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து விழுது. அது அந்த அழகா காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அழகா பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்துட்டு வில் என்ஜாய் வித் தட்ன்றது தான் நம்மளோட இது. இதுல வந்து இன்னொரு விஷயம் பேசணும் ஹரிஷ் நம்ம. வர்ஷினியோட ட்வீட் பார்த்தேன். வர்ஷினி வந்துட்டு சௌந்தர்யாவை தப்பா சொல்லியிருக்காங்க. அவங்க ட்வீட்ட வந்துட்டு மென்ஷன் பண்ணது வந்துட்டு சௌந்தர்யாவை தப்பா சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், வர்ஷினி நீ ஃபர்ஸ்ட் வரப்பவே சொன்ன பிக் பாஸ் நான் பார்க்கல அப்படின்றத நீ சொன்ன. உனக்கு பிக் பாஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. யூ ஜஸ்ட் கேம் ஹியர். ஒரு பிக்னிக் மாதிரி வந்துட்டு நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டு போன. நீ டூர் கூட வரல, பிக்னிக் மாதிரி வந்த. பிக்னிக் மாதிரி வந்த அந்த பிக்னிக்லயே உனக்கு ஒரு க்ரஷும் வந்துடுச்சு. அப்புறம் அதுல இருந்து என்ன பண்ண, வேற எதுக்கும் நீ திரும்பல. அப்புறம் எலிமினேட் ஆயிட்டு எவிக்ட் ஆயிட்டு வெளியில வந்துட்ட. நீ என்ன பண்ணினன்னுட்டுன்னு பண்ற ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு குறை சொல்றேன்றதுதான் நான் கேக்குறேன் நானு. இப்ப ஏன்னா நான் வர்ஷினிக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேன் நானு. என்னமோ ஒண்ணு அந்த பொண்ணு பண்ணுச்சு, என்னமோ ஒண்ணு அந்த பொண்ணு பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் கண்டினியூஸ்லி சேயிங் தட் ஐ சப்போர்ட்டட் வர்ஷினி அ லாட். ஆனா முதல் முறையா வந்துட்டு வர்ஷினி நான் அசிங்கப்படுறேன், வெக்கப்படுறேன் உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. பீயிங் எ ஃபீமேல் நீ எப்படி அது வந்து உட்கார்ந்துட்டு இப்ப சௌந்தர்யா வந்து வாங்கின காசுக்கு அங்க ஏதாச்சும் குதிக்கிறாங்கன்றத நான் சொல்ல வரேன். என்னோட பார்வையில அதுதான். நீ வாங்குற இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10,000னாக்கா 10,000க்கு ஏதாச்சும் பண்ணு. நீ உட்கார்ந்து புரளி பேசாத. அந்த புரளி தவிர மத்த ஏதாச்சும் பண்ணுன்றதான் நான் கேக்குறேன். சௌந்தர்யா இஸ் டூயிங் இட் பர்ஃபெக்ட்லி. எதுக்கு இந்த பொறாம? இவ்வளவு நாள் நல்லா இருந்த வர்ஷினி திடுதிப்புன்னு இன்னைக்கு ஏன் இப்படி மாறணும்? ஏன்னா எவிக்டாய் வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு மாறணும்? இப்ப எதுக்கு சௌந்தர்யா பத்தி பேசணும்? ஒருவேளை வந்துட்டு டாப்ல இருக்கிறவங்கள வந்து டவுன் பண்ணி விட்டுட்டாக்கா அதுக்கான விலை ஜாஸ்தியோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு வர்ஷினி நீ உன்னோட ட்வீட்டை பார்த்துட்டு. இல்ல வர்ஷினி தெரியாம போடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வர்ஷினி அவங்க வந்து 2 வீக்ஸ் உள்ள இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க. 2 வீக்ஸ் வந்து சௌந்தர்யா கூட தான் அவங்க வந்து எப்படின்னா, நீங்க மத்த கேங்கோட நீங்க இருந்தத விட, சௌந்தர்யா, ஜாக்லினோட நீங்க இருந்தது தான் ரொம்ப எல்லாரும் ரசிச்சு பார்த்தாங்க.
நீங்க கண்டிப்பா. வந்து சௌந்தர்யா, ஜாக்லின் நீங்க 3 பேரும் வந்து அந்த நைட் டைம்ல ஒண்ணா ஒரு பாட்டு பாடி ஜம்ப் பண்ணி டான்ஸ்லாம் ஆடுனீங்க. அதுதான் எல்லாரும் ரசிச்சு பார்த்தது. நீங்களும் கண்டிப்பா. நீங்களோ இல்ல வேற யாரோ மத்த டீமோட சேர்ந்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, யாரும் அவ்வளோ ரசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா ஜாக்லின், சௌந்தர்யா நீங்க 3 பேரும் ஒரு செட்டா நீங்க வந்து அந்த டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி நீங்க பண்ணத மக்கள் அவ்வளோ ரசிச்சாங்க. எல்லாரும் அத வந்து Twitterலயும், Facebookலயும், Instaலயும் போட்டு அவ்வளோ வைரல் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கி அவ்வளோ ரசிச்சாங்க. அவ்வளோ கொண்டாடுனாங்க. ஏன்னா, அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அழகா இருந்தது. ஓகே. பட் நீங்க அப்படி வந்து கன்டென்ட்டே குடுக்கல. சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணல அப்டின்னா, அந்த விஷயங்கள்லாம் பாராட்டப்பட்டிருக்காது, எனக்கு தெரிஞ்சு. ஓகே. உங்கள மட்டுமே பாராட்டியிருப்பாங்க. ஆனா சௌந்தர்யாவையும் சேர்த்து தான் பாராட்டுனாங்க அந்த இடத்துல. சௌந்தர்யா வந்து பாடுறாங்க. நீங்களும் ம். நீங்களும் ஜாக்லினும் வந்து டான்ஸ் ஆடுறீங்க. சௌந்தர்யா பாடுறாங்க அப்டிங்கிறப்போ, சௌந்தர்யாவோட வாய்ஸ்க்கு அவங்களால பாட முடியல அப்டின்னாலும், அந்த வாய்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மக்கள். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி, அது அந்த கேங்கே ரொம்ப வைபிங்கா இருக்குன்னு சொல்லி தான் எல்லாருமே பாராட்டுனாங்க அன்னைக்கு. ஸோ அப்படி கண்டிப்பா. இருக்கிறப்போ, எதுக்கு திடீர்னு சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. மேபி சில ரிவ்யூவர்ஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சில ரிவ்யூவர்ஸ் வந்து சௌந்தர்யாவ டார்கெட் பண்றது ஒரு சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து ஜாக்லின டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேரு வந்து முத்துக்குமரன டார்கெட் பண்ணியும் போயிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர தான் டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களே தவிர, அத தாண்டி மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த 3 பேர் தான் டார்கெட் லிஸ்ட்லயே இருக்காங்க. ஏன்னா, இந்த 3 பேர் வந்து ஃபைனலிஸ்ட்க்கு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்குன்னு தான் சொல்லப்படுது. முத்துக்குமரன் கண்டிப்பா. ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும். இந்த 3 பேரும் ஃபைனலிஸ்ட்டா போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 பேர தவிர்த்து தங்களுக்கு பிடிச்சவங்க வேற யாரோ ஒருத்தவங்க உள்ள போகணும்னு அந்த ரிவ்யூவர்ஸ் நெனைக்கிறாங்களோ, அதனால வந்து இவங்க 3 பேரையும் டார்கெட் பண்ணி கீழ தள்ளுறாங்களோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நானு. இப்போ வர்ஷினி அவங்க கமெண்ட் பண்ணிருக்க கூட ஒரு ரிவ்யூவருடைய ட்வீட்ல தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அவர் ஃப்ரம் த ஓகே. பிகினிங் வந்து சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா தான் ரிவ்யூ பண்ணி குடுத்துட்டு இருக்காரு. ஃப்ரம் த பிகினிங் அப்படிதான் குடுத்துட்டு இருக்காரு. அ ஓகே. எல்லா இடத்துலயுமே வந்து சௌந்தர்யா தப்பு பண்ணிட்டாங்க, சௌந்தர்யா தப்பு பண்ணாங்க. கிட்டத்தட்ட சனம் எப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்களோ, சனம்க்கு சலைச்சவர் இல்ல அப்படிங்கிற மாரி தான் அவரும் ரிவ்யூ குடுத்துட்டு இருக்காரு ஃப்ரம் த பிகினிங். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இவங்க இவங்க வந்து இவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சது தான். மேபி பேசியிருக்கலாம். நீங்க வந்து இந்த மாரி பேசணும் நீங்க. எங்களுக்கு வந்து ரிவ்யூ குடுக்குறதுன்னா இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாம். அதனால வர்ஷினி அப்படி வந்து ரிப்ளை குடுத்துருக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் என்ன ரீசன்க்காக வர்ஷினி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. தெரியல. அது அவங்க கேட்டாங்களா? இல்ல என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் வர்ஷினியோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் ராங்ன்றத சொல்ல வரேன். நீ சொன்ன மாரி இப்ப 3 பேரு முத்து, ஜாக் அண்ட் சௌந்தர்யா சொல்ற ஆ அக்செப்டட் தே டிசர்வ் த பிளேஸ். அந்த டாப் 5ல வரதுக்கு வந்துட்டு தே டிசர்வ் இட். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு பாலிட்டிஷியன் பையன்னுட்டுன்னு ராணவ் அந்த டாப் 5ல வந்துருவாரோன்ற பயம் எனக்கு ஜாஸ்தி இருக்கு. பாலிடிக்ஸ்க்கு ராணவ வந்து இம்பார்ட்டன்ஸ் டாப் குடுத்துட்டு 2ல கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி பண்றாங்க. அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ராணவ டாப் 2ல ரன்னர் அப்போ இல்ல வின்னரோ ராணவ வந்து கொண்டு வந்துரணும் அப்படிங்கிற ஒரு இந்த மைண்ட் ப்ராசஸ்ல தான் கேம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. அதுக்கு தான் வந்து முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா 3 பேரையும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா, ம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சௌந்தர்யாவையும் சரி, ஜாக்லினையும் சரி, முத்துக்குமரனையும் சரி 3 பேரையும் அதிக அளவுல டார்கெட் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கேன். ரிவ்யூவர்ஸ் இதுவரைக்கும் பெரிய அளவுல டார்கெட் பண்ணாத இந்த 3 பேர இப்போ திடீர்னு பெரிய அளவுல டார்கெட் பண்றதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் வந்து புரியல. ஃப்ரம் த பிகினிங் இவங்கள டார்கெட் பண்ணிட்டு போறாங்கன்னா ஓகே. அது வந்து அக்செப்டட். பட் வந்து திடீர்னு ம். இவங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல டார்கெட் பண்றதுங்கிறது, அது பார்க்குறப்போ, சரி ராணவுக்காக ஏதோ ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஏன்னா ராணவ் வந்து அவரு திடீர்னு என்னென்னமோ பண்றாரு அவரு. பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு அவருடைய கேம் பிளே எல்லாம். மக்களுக்கு நான் வெளிய வெளிய மக்கள்கிட்ட என்ன தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நெறைய பண்றேன் அப்படிங்கிறாரு. அவர் ராணவே சொல்றாரு. ஸோ அப்படிங்கிறப்போ, ஓகே. ராணவ வந்து டாப் 2க்கு கொண்டு போகணும்னு நெனைக்கிறாங்களோ, அதுக்காக வந்து ஒரு டீல் பேசி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஆ. அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. மேபி டீல் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா. ஒரு ரன்னர் அப்பா கொண்டு வரணும் ராணவன்ற மாதிரி பேசிட்டுப்பேன். ஏன்னா திடுதிப்புன்னு வந்துட்டு டாக்டர் சந்துரு, கராத்தே மாஸ்டர் சந்துருன்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்குது. இப்ப இவ்வளவு நாள் இல்லாம பாஸியா இருந்த தீபக்கே வந்துட்டு ராணவ் கிட்ட ரொம்ப பவ்யமா பேசுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நானு. ஏன்னா ஒரு பாலிட்டிஷியனோட பையன் அரசியல் செல்வாக்கு இருக்கு. நாளைக்கு நமக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்ற பயம் வந்துட்டு தீபக் இருக்கா இல்ல என்னன்றது தீபக் எனக்கு தெரியல. பயம்லாம் இருக்காது. தீபக் அவருக்கு பயம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர் வந்து
பயப்படுற ஆளும் கிடையாது. பர்சனலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து பயப்படுற ஆளே கிடையாது. எதுனாலும் ஃபேஸ் பண்ணி போற ஆளு. பட் வந்து அந்த இந்த சீசனுக்காக ஏதோ பண்றாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மேபி அது இல்ல அதுதான் நான் சொல்றேன். பிக் பாஸ் ஷோவ கெடுத்துறாதீங்கன்றதுதான் விஜய் டிவி கிட்ட ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். இந்த பாலிடிக்ஸ், பாலிட்டிஷியன் எல்லாம் கொண்டு வராதீங்க. அவங்க பையனுக்கு நெட்டுன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு மத்தவங்கள எல்லாம் டம்மி ஆக்காதீங்க. இது இது இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்துச்சுனாக்கா, இப்ப 8 வருஷமா நீங்க ஐ மீன் 7 இயர்ஸா வந்துட்டு ஒரு கட்டி காப்பாத்திட்டு வந்த ஒரு ஷோ வந்துட்டு ஒரே செகண்ட்ல தூள் தூளாயிடும். ஏன்னா இட் வாஸ் a வெரி பிக் எக்ஸாம்பிள் when விக்ரம் திருமாவளவன் அவர்கள் ஓட்டு கேட்டப்ப நடந்த ஒரு விஷயம் அது. சோ வி டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் பாலிடிக்ஸ். விக்ரம் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியலையே. தெரியல. சோ வி டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் பாலிடிக்ஸ். இது என்டர்டைன்மெண்ட் ஷோ ரொம்ப டீசென்ட்டா கொண்டு போங்க. இததான் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி விஜய் டிவியை கேட்டுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ராணு. கொஞ்சம் அவரை அனுப்புங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு வழிகாட்டுல லாஸ்ட்ல ஒரு வாட்டி வந்து போகட்டும், அது பிரச்சனை இல்லை. ரன்னர் அப் எல்லாம் வச்சிடாதீங்க. ஏன்னா எங்களோட எண்ணம் தோட்டெல்லாம் அப்படிதான் இருக்கு. நீங்க ரன்னர் அப்ல அவரை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா உங்க இமேஜை நீங்க கெடுத்துக்காதீங்கன்றதுதான். ஸோ வில் see டுடே ஹரிஷ் என்ன நடக்குதுன்றது. ராணவ் இன்னும் எத்தனை பேர் இரிட்டேட் பண்ணி யாரெல்லாம் கத்த வைக்க போறாருன்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.